எக் யாக் வர்சஸ் எக் ஒயிட், இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள தான் போட்டியே. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. இந்த வீடியோவை மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் எக் யாக்ல மஞ்சக்கருவில் என்ன நியூட்ரிஷன் இருக்கு, எக் ஒயிட்ல என்ன நியூட்ரிஷன் இருக்குங்கிறத கேப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ சேவ் திஸ் ரீல் ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ். நிறைய பேர் முட்டை சாப்பிடும்போது முட்டையில் இருக்க வெள்ளையை மட்டும் சாப்பிட்டு உள்ள இருக்க மஞ்சக்கருவை தூக்கி போட்டுட்டே இருக்கும். டு யூ திங்க் இட் இஸ் ஹெல்த்தி? அப்படிலாம் இல்லை. நாம எல்லாருமே முட்டை சாப்பிட்றதுக்கான மெயின் ரீசன் புரோட்டீனுக்காக தான். முட்டையில 6 கிராம் புரோட்டீன் இருக்கு. முட்டையோட வெள்ளையில 3 கிராமும் முட்டையோட மஞ்சக்கருவிலையும் 3 கிராம் இருக்கு. ஸோ நம்ம வெறும் வெள்ளைக்கருவை மட்டும் சாப்பிட்டா 3 கிராம் புரோட்டீன் தான் கிடைக்கும். மிச்சம் இருக்க 3 கிராம் புரோட்டீன் மஞ்சக்கருவில் தான் இருக்கு. அப்புறம் ஏன் எல்லாரும் மஞ்சக்கருவை அவாய்ட் பண்றாங்க? அண்ட் தட் இஸ் பிகாஸ் மஞ்சக்கருவில் கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லி தான். எஸ், கொலஸ்ட்ரால் இருக்குதான். பட் அதில் இருக்க கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மி. நம்ம வெளியே சாப்பிட்ற மற்ற கொலஸ்ட்ரால்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே கம்மி தான். ஸோ இனிமேல் முட்டை சாப்பிடும்போது எக் ஒயிட்டையும் சாப்பிடுங்க, மஞ்சக்கரு எக் யாக்கையும் சாப்பிடுங்க. புரிஞ்சுதா? அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலையா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. This is Dr. D'Souza and don't forget it. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Hustle hard. Bye.